பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது ஊர் பொதுமக்களுக்கும் நமது காமராஜர் நாடாளுமன்ற நற்பணிமன்ற உறுப்பினர்களுக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் நன்னாளில் நமது மன்றத்தின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட பொங்கல் திருவிழா நற்பணிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான வரவு செலவு இதோ உங்களுக்கு தாக்கல் செய்கிறேன். நமது ஊரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் இளைஞர்களின் ஒற்றுமையை வளர்க்கும் வகையிலும் இந்த விழா திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதற்கு உறுதுணையாக நின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து நிதிநிலையை சற்று இப்பொழுது வாசிக்கிறேன். நமது ஊரின் பொதுமக்கள் சார்பாக 19,441 ரூபாய் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மன்றத்தின் உறுப்பினர்கள் வாலிபர்கள் மூலமாக 50,700 ரூபாயும் ஊரின் பெண்கள் மூலமாக 8,850 ரூபாயும் பெறப்பட்டது. சிறப்பு நன்கொடையாக நமக்கு தெரிந்தவர்கள் நமது ஊரின் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களிடமிருந்து 27,300 ரூபாய் பெறப்பட்டது. மொத்தமாக வரவு தொகை 1,06,791 ரூபாய் பெறப்பட்டது. வரவு விவரங்களை தொடர்ந்து செலவு விவரங்கள். மேடை அமைக்க மற்றும் அரங்கம் செலவுகள் 13,500 ரூபாயும், ஒளிபெருக்கி மற்றும் மின்விளக்குகள் செலவுகள் 26,000 ரூபாயும், நோட்டீஸ் மற்றும் ஃபிளெக்ஸ் போர்ட் வைப்பதற்கு 5,500 ரூபாயும், வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதற்காக 29,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. விழா நற்பணி மன்றத்திலிருந்து இதர செலவுகளாக அவசர கால செலவுகள் மற்றும் ஒரு சில செலவுகளுக்காக 16,741 ரூபாய் செலவு செய்யப்பட்டது. மொத்தமாக செலவு செய்த தொகை 90,741 ரூபாய் ஆகும். மீதமுள்ள இருப்பு தொகை 15,500 ரூபாய். இதனைத் தொடர்ந்து இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து நல்வழிகளும் ஒத்துழைப்பு கொடுத்த தொம்மியமிக்கல்புரம் ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வரவு செலவு அறிக்கையை மன்றத்தில் மற்றும் ஊர் பொதுமக்களின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கிறேன். மீதமுள்ள இருப்பு தொகையை நமது மன்றத்தின் அடுத்த கட்ட சமூக நல பணிகளுக்கும் பயன்படுத்த ஒப்புக்கொள்வதாக உங்கள் முன் தெரிவிக்கிறோம்.